அவர்கள் திட்டமிட்டு இந்த தீர்ப்புல பொய் சொல்ல வேண்டிய தேவை என்ன? இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங்லி இட் இஸ் சீன் தட்னா இவங்களுக்கு யார் அந்த தகவல் சொன்னது? இவங்க நேரம் போய் ஆய்வு பண்ணாங்களா? நீதிபதிகள் அரசியல் சட்ட கண்ணோட்டத்தை மாறி காவி சார்பு நிலை எடுக்கிற போதுதான் இது போன்ற தீர்ப்புகள் வருகிறது. பாபர் மசூதி பேட்டர்ன் அப்படியே முதல்ல தொழுகை நிறுத்துறாங்க. பாபர் மசூதிக்குள்ள 1949 நள்ளிரவில் போய் சிலையை வச்சுட்டு அதுக்கு முந்தின நாள் நிறைய வந்த தொழுகை நிறுத்திட்டாங்க. அடுத்து இது சர்ச்சைக்குரிய இடம் என்று சொல்லி இஸ்லாமியர்கள் அங்க உள்ளே நுழைய விட மறுத்தார்கள். மூன்றாவதா தொல்லியல் துறை இதை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நீதிமன்றம் அனுமதிச்சு தொல்லியல் துறை ஆய்வு பண்ணா இடிச்சு ஆய்வு பண்ணணும், ராமர் கோயில் இருக்குதான்னு சொல்லி இவங்களே போய் இடிச்சாங்க. கடைசியா ராமர் கோயிலை இடித்து பாபர் மசூதி கட்டப்படவில்லைன்னு சொல்லி இப்ப அதே பேட்டர்ன்ல தீட்சிதர்கள் வழிபாட்டு முறையில யாருமே தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னா நீ மத்தவங்க எப்படி தலையிடுவ? அதை எப்படி நீதிமன்றம் அங்கீகரிக்கும்? ஒரு போஸ்டர் வச்சு வழக்கு தீர்மானிக்கிறாங்க. இது மாதிரி ஒரு அபத்தம் இருக்கா? இதான் அந்த போஸ்டர். சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடாதுன்றீங்க, ரைட்டு. சமணர் மலைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஸ்கந்தர் மலை என்று சில ஆவணங்கள்ல பேர் இருக்கு. சிக்கந்தர் மலைன்னு எப்படி இருக்கோ ஸ்கந்தர் மலைன்னு இருக்கு. ஸ்கந்தர் மலை என்று யாரும் அழைக்க கூடாது, இது திருப்பரங்குன்றம் மலைன்னு மட்டும்தான் நீங்க அழைக்கணும் என்று நீதிபதி ஏன் சொல்லல? ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள். சார் வணக்கம். திருப்பரங்குன்றத்துல அந்த சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட்டு வருவது காலம் காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அதை பலியிடக்கூடாது, அதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில போடுறாங்க. இந்த வழக்கு என்பது நீண்ட நாட்கள் விசாரிக்கப்பட்டு வந்துச்சு. இப்போ நேற்றைக்கு அந்த வழக்குடைய தீர்ப்பு என்பது வெளியாயிருக்கு. தீர்ப்பு ஆர்டர்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஏன்னா ஒரு நீதிபதி அந்த மனு தாக்கல் பண்ண அத்தனை பேரும் மனு தாக்கல் பண்ண அத்தனையுமே தள்ளுபடி பண்ணுவதாக சொல்லியிருக்கிறார். இன்னொரு நீதிபதி தள்ளுபடி பண்ணக்கூடாது, விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மாறுபட்ட தீர்ப்புனால தலைமை நீதிபதிக்கு வழக்கு என்பது போயிருக்கு. அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. திருப்பரங்குன்றம் பிரச்சனை தொடர்பாக 5 வழக்குகள் நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டது. அதுல 2 வழக்குகள் சங் பரிவார அமைப்புகள், இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகள். 1 சமணர்கள் சார்பில், 2 அங்கு உள்ள பள்ளிவாசல் தர்கா சார்பில் 2 வழக்குகள். சங் பரிவார அமைப்புகளோட கோரிக்கை அங்க ஆடுகோழி வெட்டக்கூடாது. எங்க திருப்பரங்குன்றம் கோயில் இல்ல, திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு மேலான அருகில் கிடையாது. சிக்கந்தர் தர்கா பகுதியில் ஆடுகோழி வெட்டக்கூடாது அப்படின்றது ஒரு வழக்கு. 2வது சிக்கந்தர் மலை என்று திருப்பரங்குன்றம் மலையை அழைக்கக்கூடாது அப்படின்றது இன்னொரு வழக்கு. இந்த வழக்குகள்லாம் மொத்தமாக விசாரித்த நீதிபதிகள் இந்த பள்ளிவாசல் தரப்புல இருந்து பள்ளிவாசலை மெயின்டைன் பண்றதுக்கு, தர்காவை மெயின்டைன் பண்றதுக்கு வழக்கு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, தண்ணி வசதி இதெல்லாம் கேட்டு வழக்கு போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். போலீஸு தேவையில்லாம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த 5 வழக்குகளும் சேர்த்து விசாரித்த நீதிபதிகள் திருமதி நிசா பானு, திருமதி சிறுமதி அவர்கள் அமர்வுல அதை விசாரிச்சாங்க. இப்ப 2 நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. திருமதி நிசா பானு அவர்களின் தீர்ப்பு, அவர்கள் தீர்ப்பை ஒரே வரியில சொன்னா, இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்பது ஏற்கனவே பிரிவு கவுன்சில் வரை சென்று அந்த சிவில் பிரச்சனை, இடப்பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டது. யாருக்கு எந்த ஏரியான்றதான் பிரச்சனை தீர்க்கப்பட்டாச்சு. கோயிலுக்கு என்ன, பள்ளிவாசலுக்கு என்ன, அரசுக்கு என்னன்றது முடிஞ்சு போச்சு. மறுபடியும் அதை உயிர்ப்பித்து மீண்டும் வழக்கு தொடுப்பது அப்படின்றது அது அரசியல் சட்டப்படி ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை என்று சொல்லி எல்லா வழக்கும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நீதிபதி சிறுமதி அவர்கள் அளித்த தீர்ப்பு தான் மிகுந்த அதிர்ச்சிகரமாக, அது காவி சாயில் படிந்த ஒரு தீர்ப்பா இருக்குது. ரொம்ப வருத்தமாகவும் அதிர்ச்சியாகவும் அந்த தீர்ப்பு இருக்கு. குறிப்பா அது சுதந்திரத்துக்கு முன்பு, அரசியல் சட்டம் வருவதற்கு முன்பு அல்லது வந்த பின்பு கூட ஒரு சிவில் பிரச்சனை ஏற்கனவே நீதிமன்றத்தால் தீர்க்கப்பட்டு விட்டால்
மீண்டும் அந்த வழக்கை எடுத்து விசாரிப்பதற்கான எந்த அதிகாரமும் எந்த நீதிமன்றத்திலும் கிடையாது. திருப்பரங்குன்றம் பிரச்சனை 1920 வழக்கு தாக்கல் செய்து 23 மதுரை சப்கோர்ட்ல நீதிபதி ராமையர் தீர்ப்பு சொல்லி 26 உயர் நீதிமன்றத்துக்கு அரசுக்கு சாதகமா தீர்ப்பாகி 31 லண்டன் பிரிவி கவுன்சில் அன்றைய உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு 1923 25/8/1923 நீதிபதி ராமையரின் தீர்ப்பு உறுதிப்பட்டார். அதற்கு பிறகு சுதந்திரம் ஆன பிறகு இடத்தின் எல்லைகளை பிரிப்பது தொடர்பாக அதே நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து நீதிமன்றம் கமிஷனர் நியமித்து சர்வேயரை நியமித்து அவங்க அளந்து எல்லையும் பிரிச்சுட்டாங்க. கோயிலுக்கான எல்லை எது, தர்கா பள்ளிவாசலுக்கான சொந்தமான பகுதி எல்லை எது, அரசாங்கத்துக்கான எல்லை எது, இதெல்லாம் பிரிச்சு முடிஞ்சு போச்சு. இப்போ முடிந்த ஒரு வழக்கை நீதித்துறை மொழியில் சொன்னால் அதை எடுத்தால் அது ரெஸ் ஜுடிகேட்டா என்று சொல்வார்கள். திரும்ப அதை விசாரிக்கவே முடியாது, ரெஸ் ஜுடிகேட்டான்னு தூக்கி போட்டுருவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, முரண்பட்ட ஃபேக்ட்ஸ் மோதுச்சு அப்படின்னா இவங்க இந்த பேர் இருந்துச்சு, இவங்க இந்த பேர் இருக்கு, இல்ல ஆடு கோழி வெட்டிக்கிட்டு இருந்தாங்க வெட்டல அப்படின்னு மாறி மாறியான கருத்துக்கள் வந்தால், ஃபேக்ட்ஸ் டிஸ்பியூட் வந்தா அது ரிட் கோர்ட் அதை தீர்மானிக்காது. அதற்கு சிவில் கோர்ட் தான் போகணும், சிவில் கோர்ட்ல எவிடன்ஸ் விட்டு தான் வரணும். இந்த ரெண்டு அடிப்படை கோட்பாடுகளையும் இந்த நீதிமன்ற தீர்ப்பு மீறி இருக்கிறது. மிக முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன். ஆடுகோழி வெட்டுறதுக்கு ஒரு நீதிபதி ஆடுகோழி வெட்டுவது தொடரலாம்னு சொல்லிட்டாங்க. நிசாபான் அவர்கள், நீதிபதி சிறிமதி அவர்கள் ஆடுகோழி வெட்டுவதற்கு தடை வச்சிருக்கிறாங்க. என் கேள்வி என்னன்னா, தர்கா பகுதி இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்று நீதிமன்றம் ஏற்கனவே உள்ள உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பிறகு அந்த தர்கா பகுதியில் என்ன வழிபாட்டு முறை நடத்துவது, அதை எப்படி நடத்துறது என்பதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் யார்? இந்து முன்னணிக்காரன் கேஸ் போடுறாங்க, இந்து மக்கள் கட்சிக்காரன் கேஸ் போடுறாங்க, சங் பரிவார அமைப்புகள் கேஸ் போடுறாங்க, கோயில் நிர்வாகத்திலிருந்து கூடாதுன்னு சொல்றாங்க. இவர்கள்லாம் அதுல யாருன்னு கேட்கறாங்க. பள்ளிவாசல் நிர்வாகம், ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அங்க ஒரு தர்கா இருக்கு, பள்ளிவாசல்ல என்ன முறையிலான வழிபாட்டை நடத்துறது, 5 வேளை தொழுவு நடத்துறதுனா எப்படி நடத்துறது, அதை அவங்க தானே முடிவு பண்ணணும். நீ எப்படி அதை சொல்ல முடியும்? ரெண்டாவது, தர்கா வழிபாட்டு முறையில் தர்கா நிர்வாகம் இருக்கு, அவங்க தான் அதை முடிவு பண்ண முடியும். இப்ப மாத்தி சொன்னா, இப்ப தர்கா நிர்வாகத்துல இருந்து ஒரு வழக்கு போட்டு திருப்பரங்குன்றம் கோயில் பூஜை முறை, இறைவனுக்கு மந்திரம் சொல்றது சமஸ்கிருதத்துல சொல்றாங்க, தமிழ்ல தான் சொல்லணும், முருகனுக்கு பூணூல் போட்டிருக்காங்க, இதெல்லாம் தவறான பழக்க வழக்கம் மரபு, இதை அவர்கள் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சா எங்கள் புனிதம் கெட்டுரும் அப்படின்னு இஸ்லாமியர்களோ அல்லது தர்கா நிர்வாகமோ வழக்கு போட்டால் நீதிமன்றம் ஏற்றுக்குமா சொல்லுங்க. இப்ப முருகன் கோயில் பூஜை முறையில் தர்கா நிர்வாகம் தலையிட முடியாது என்பது எப்படி சரியோ, அதே போல தர்கா நிர்வாகத்தின் வழிபாட்டு முறைகளில் கோயிலோ வெளிநபர்களோ சங் பரிவார அமைப்புகளோ தலையிட முடியாது என்பது ஒரு குழந்தை கூட தெரியும். அந்த நீதிபதி கோயில் இருக்கிறது என்பதற்காக ஆடு கோழி பலியிடக்கூடாது என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரா, இல்ல அரசியல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மதமுமே சமமாக இங்க பார்க்கப்படுகிறது. அப்போ ஒரு பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அவங்களுடைய பின்பற்றுதல் முறை என்பது அங்க இருக்கு, அந்த கோயில் இருக்கு அப்படின்னா சிறுபான்மை சமூகம் விட்டு கொடுத்துதான் போகணும் அப்படின்ற மாதிரி அது மாறிடும்ல. அது அரசியல் சட்ட கோட்பாடுக்கு எதிரானதா மாறிடாதா? இல்ல, இதுல பெரும்பான்மை சிறுபான்மை அப்படின்ற பிரச்சனையே வரலங்க. இந்துக்கள் யாரால அப்போஸ் பண்ணாங்களா? அங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய முக்குலத்தோர் சமூகம் இருக்காங்க, பட்டியல் சமூகம் இருக்காங்க, இந்த பல்வேறு சமூகத்தை சேர்ந்த இருக்காங்க. அவங்க யாராவது இதை எதிர்த்தாங்களா? அவங்க யாராவது நீதிமன்றம் வந்தாங்களா? திருப்பரங்குன்ற மக்கள் யாராவது நீதிமன்றம் வந்தாங்களா? அப்ப பெரும்பான்மை மக்கள் எல்லாம் ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லல. இவன் 2 பேர் சங் பரிவார அமைப்பு இஸ்லாமிய எதிரியா காட்டி கோர்ட்டுக்கு வரான். அவன் எல்லா மக்களோட பிரதிநிதி. அவன் சங் பரிவார அமைப்பு இஸ்லாமியர்கள் வம்புகளுக்கு அரசியல் பண்றதா வேலை. இந்த முருகன் மாநாட்டில் எப்படி தீர்மானம் போட்டாங்க பாத்தீங்களா?
ஓட்டுக்காக தான் அந்த மாநாடு. சரிங்களா? அப்ப முருகனை அவர்கள் தேர்தலுக்காக பயன்படுத்துகிறார்கள், கலவரத்துக்காக பயன்படுத்துகிறார்கள். அவன் எப்படி பெரும்பான்மை மக்கள் பிரதிநிதி எல்லாம் கிடையாது. பெரும்பான்மை சிறுபான்மை இந்து முஸ்லீம்ன்ற பிரச்சனை எங்கேயுமே வரல. ஒண்ணு தர்கா நிர்வாகம், இன்னொன்னு கோயில் நிர்வாகம். அவ்வளவுதான். கோயில் நிர்வாகம் தர்கா நிர்வாகத்துல தலையிடக்கூடாது, தர்கா நிர்வாகம் கோயில் நிர்வாகத்துல தலையிடக்கூடாது. அவ்வளவுதான் அதுல விஷயம். இதுல 2 வழிபாட்டு முறையும் யாரையாவது இழிவு செய்தால் தலையிடலாம். அரசாங்கம் யார் வேணாலும் தலையிடலாம். ஒருத்தரை இழிவுபடுத்தி நீ தாழ்ந்தவன் அப்படின்னு சொன்னா அதுல தலையிடலாமே தவிர வேற எதிலும் தலையிட முடியாது. நீதிபதி அவர்கள் சொல்கிறார், நீதிமன்றத்துல மதுரை மாவட்ட ஆட்சியர் சார்பில் தமிழ்நாடு அரசின் சார்பில் தாக்கல் செய்த பதில் மனுவில் மிக தெளிவாக மதுரையில திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டி கோயில்ல தினந்தோறும் ஆடு கோழி வெட்டி பலியிடுறாங்க. அழகர் கோயில் முன்னாடி 18ஆம் படி கருப்புக்கு பழமுதிர் சோலை கீழே ஆடு கோழி வெட்டி பலியிடுறாங்க. ஆடு கோழி வெட்டு பலியிடு என்பது பெரும்பான்மை இந்துக்களின் மரபு. இந்துத்துவத்தின் ஒரு பகுதி தான் ஆடு கோழி வெட்டி பலியிடுவது. அது இந்துத்துவத்துக்கு எதிரான செயல் கிடையாது என்று நீதிமன்றத்தில் சொல்றாங்க. யாரு? அரசாங்கம். ஆனா சேகர் பாபு தலைமையிலான ஹெச்ஆர்என்சியோட ஏசி என்ன சொல்றாரு? ஆடு கோழி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது 2க்குமே முரண்பாடு. அரசாங்கத்தை விட முதல்வர் எடுத்த நிலைப்பாட்டை விட சேகர் பாபு பெருசா நிலைப்பாடு எடுக்கிறாரா? யாருக்கு சாதகமா அவர் வேலை செய்யறாரு? சங் பரிவார அமைப்புகளின் கூற்றை ஆதரிச்சு திருப்பரங்குன்றம் கோயில் ஏசி கோர்ட்ல பேசுறாங்க. அவர்களுடைய ரிட்டர்ன் சப்மிஷனை வச்சுதான் இந்த வழக்கை நீதிபதி சிறுமதி அவர்கள் ஆர்டர் போட்டிருக்காங்க. இதுவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்கு. முதல்வரின் நிலைப்பாட்டை மீறி பத்திரிகையில திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்ட திமுக, மதிமுக, விசிக எல்லா கட்சியும் சேர்ந்து அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில ஆடு கோழி வெட்டு மரபு நீண்ட காலமா இருக்குது என்று சொன்னார்கள். இப்ப அரசோட அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு தான். இந்த அதிகாரப்பூர்வமான நிலைப்பாட்டை முதல்ல தடுத்தது திருப்பரங்குன்றம் காவல் ஆய்வாளர் மதுரை வீரர் டிசம்பர் 3ஆம் தேதி கமிஷனர் லோகனான் போய் சொன்னார். அவரும் டிசம்பர் 25ஆம் தேதி மறுபடியும் தடுக்கிறாங்க, ஆடை பிடிச்சு வைக்கிறாங்க. கமிஷனரிடம் சொன்னால் நீங்க இதுக்கு மேல இந்த பிரச்சனையில தர்கா நிர்வாகிகள் பெருசா பண்ணீங்கன்னா நீங்க விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்குன்னு அவர் மிரட்டுறாரு. அடுத்து ஹெச்ஆர்என்சி ஏசி ஆர்டிஓ மீட்டிங்ல போய் இங்க ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்றாரு. கலெக்டர் சங்கீதா தான் ஆர்டிஓட்ட அனுப்புறாங்க. இன்னைக்கு ராமசீனிவாசன் பார்த்து பாராட்டினாரு. அதே கலெக்டர் சங்கீதா தான் ஆர்டிஓட்ட அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி மொத்தமாக ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவான டீம் உள்ள நிர்வாகத்துக்குள்ள முழுக்க வேலை செய்யறது. இந்த சிறுபான்மை மக்களை கண்காணிக்கக்கூடிய உளவுத்துறை ஏசி சண்முகம் அதுக்குள்ள இருக்காரு. இன்னைக்கு வரை மதுரை வீரனை மாத்தல. சங்கீதா அவர்கள் ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகு தீர்ப்பு வந்த பிறகு அவங்க கிளம்பி போறாங்க. மதுரை கமிஷனர் இங்கே தான் இருக்காரு. இப்ப இது தொடர்ச்சியாக போன டிசம்பர்ல இருந்து இப்போ வரை தொடர்ச்சியா நடந்து இது முருகன் மாநாடு, அதுக்கப்புறம் இங்க நீதிமன்ற தீர்ப்பு, இதெல்லாம் ஸ்கீமா நடக்குதுங்க. இதெல்லாம் மொத்தமாக வடிவமைக்கப்பட்டு ஒரு மூலையில் RSS மூலையில் உருவாக்கப்பட்டு கீழே வரை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. 2026 தேர்தலுக்கான உத்தின்றது அவங்களுக்கு அதான். நீதிபதி அவர்கள் சொல்றாங்க பேரா நம்பர் 32ல 32ல அழகர் கோயில்ல வெட்டுறாங்க, உண்மைதான். அது 18ஆம் படி கருப்புசாமிக்கு தான் வெட்டுறாங்க, அழகருக்கு வெட்டல, பழமுதிர் சோலைக்கு வெட்டல அப்படின்னு சொல்றாங்க. இங்க 18 அழகர் கோயில் முன்னாடியே பெருமாள் சைவ வழிபாட்டு முறையில் வச்சிருக்கிறாங்க. பெருமாளுக்கு முன்னாடியே கெடா வெட்டுறாங்க தமிழர்கள், பழமுதிர் சோலை கீழே கெடா வெட்டுறாங்க. அதே சமயம் இங்க தர்கா பகுதியில வெட்டக்கூடாது அப்படின்னா என்ன நியாயம்? அங்க பக்கத்திலே வெட்டலாமா? ஆனா பக்கத்திலே வெட்டலாம் மற்ற மக்கள் எல்லாம் போய், இங்கேயும் இந்துக்களும் இஸ்லாமியர்கள் எல்லாம் சேர்ந்தாங்க வெட்டுறாங்க. 2 மக்கள் தான் போறாங்க. அப்ப 18ஆம் படி கருப்புக்கு ஒரு நீதி, இங்கு சிக்கந்தர் தர்காவுக்கு ஒரு நீதியா அப்படின்ற கேள்வி வருமா வராதா? 2வது நீதிபதி அவர்கள் தனது தீர்ப்புல அப்பட்டமா பொய் சொல்லியிருக்காங்க. பேரா நம்பர் 31ல பொய் சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்ல முடியுமா? நீதிபதி அவர்கள் அதாவது
300 மீட்டருக்கு சன்னதி தெருவுல இருந்து 300 மீட்டருக்கு வரை அதற்கு அப்பால் திருப்பரங்குன்றத்துல எந்த கறிக்கடையும் கிடையாதா, எந்த கோழிக்கறியும் கிடையாது, கோழி கடையும் கிடையாதா? அதற்கு பிறகு திருப்பரங்குன்றத்தில் உள்ள நிறைய திருமண மகால்களில் அங்க அசைவ உணவை சமைக்கிறது இல்லை என்று பேரா நம்பர் 39 சொல்றாங்க. இது மதுரையில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். எல்லா மண்டபத்திலையும் அங்க அசைவ உணவு சமைக்கிறாங்க. 300 மீட்டரு உள்ள ஏராளமான கோழி கடை இருக்கு, ஆட்டுக்கறி கடை இருக்கு. அங்கே இஸ்லாமியர்களே அங்க வசிக்கிறாங்க, முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க வசிக்கிறாங்க, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க வசிக்கிறாங்க. எல்லாருமே அசைவ உணவை சாப்பிடக்கூடியவங்க தான், ஆடு கோழி வெட்டி சாப்பிடக்கூடியவங்க தான். அப்ப இவர்கள் நோக்கம் என்ன? நீதிபதி அவர்கள் திட்டமிட்டு இந்த தீர்ப்புல பொய் சொல்ல வேண்டிய தேவை என்ன? இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங்லி இட் இஸ் சீன் தட்னா இவங்களுக்கு யார் இந்த தகவல் சொன்னது? இவங்க நேரம் போய் ஆய்வு பண்ணாங்களா? இல்ல எந்த சைடு ஆர்குமெண்ட்ல சொல்றாங்க? யார் ஆர்குமெண்ட் இல்லாம அவங்களா எழுதுறாங்க? எப்படி எழுத முடியும்? அப்ப பிரச்சனை எங்க அப்படின்னா, நீதிபதிகள் அரசியல் சட்ட கண்ணோட்டத்தை மாறி காவி சார்பு நிலை எடுக்கிற போதுதான் இது போன்ற தீர்ப்புகள் வருகிறது. இந்த நீதிபதி அவர்களின் கணவர் சுந்தரம் என்பவர் துக்ளக் குருமூர்த்தியின் பிஜேபி RSSக்கு புரோக்கர் போர் செயல்படக்கூடிய துக்ளக் குருமூர்த்தியின் ஒரு அமைப்பு சுதேசி ஜாகரன் மஞ்சோட செக்ரட்டரியா இருக்காரு. அப்ப இந்த சந்தேகமெல்லாம் நம்மளுக்கு வருமா வராதா? எப்படி நீதிபதி ஒரு பொய் எழுதுறான்னு சொல்லுங்க. ஆடு கோழி வெட்டி சாப்பிடுறது அப்படின்ற பிரச்சனையில பலருக்கும் கேள்வி இருக்கு. இப்ப பிராமின்ஸ் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்கன்னு வைங்க, இங்க யாருமே நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுப்பாங்க. ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பிராமின் இருக்காரு, அடுத்து ஒரு செட்டியார் இருக்காரு, அடுத்து ஒரு தேவர் இருக்காரு, ஒரு கோனார் இருக்காரு, ஒரு பிள்ளைமார் இருக்காரு, ஒரு நாயுடு இருக்காருன்னா, என் வீடு இங்க இருக்கு, நான் சைவம் சாப்பிட்றவன், நீங்க பக்கத்துல இருக்க யாருமே அசைவம் சாப்பிடக்கூடாது, அது என்னை புண்படுத்துன்னு சொன்னா இது எவ்வளவு அபத்தம்? அதுதான் இந்த தீர்ப்பு. அந்த கோயில் முருகனே உண்மையில அசைவ சாமி, அதை விட்டுருவோம். முருகனே அசைவ சாமி தான், ஆனால் சைவம் மாத்திட்டாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி வரை அங்க உள்ள கருப்பு கோயிலுக்கு ஆடு கோழி வெட்டிட்டு தான் இருந்தாங்க, அதையும் தடுத்துட்டாங்க. இப்ப அங்க திருப்பரங்குன்ற மலையில் உள்ள முருகனுக்கு பக்கத்தில் உள்ள இன்னொரு மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு வெட்டுவது அந்த புனிதத்தை கெடுத்துரும் என்று நீதிபதி நம்பினால், இப்ப திருப்பரங்குன்றத்தில் இருக்க மற்ற இடத்துல வெட்டினாலும் புனிதம் கெடும்ல. மலையை சுற்றி இருக்க இடங்கள்ல வெட்டினாலும் கடவுளோட புனிதம் பெற்றும்ல. அப்ப திருப்பரங்குன்றம் முழுக்க இனிமே யாரும் ஆடு கோழி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன் திருப்பரங்குன்ற மலையின் சக்தி பாண்டி கோயில் வரை வராதா? இங்க வெட்டுறது அவங்கள புனிதத்தை கெடுக்காதா? என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி அவங்கவுங்க விருப்பங்க. வழிபாட்டு முறை என்பது அவங்கவுங்க விருப்பம். அரசியல் சட்டம் ஆர்டிகல் 25ல மத வழிபாட்டு உரிமை என்பது அடிப்படை உரிமை. மத வழிபாட்டு உரிமை ஆர்டிகல் 26ல டினாமினேஷனல் ரைட், ஒரு மத நிறுவனங்களை உருவாக்கலாம், நிர்வாகம் பண்ணலாம், சடங்கு வழிமுறையில் அவர்கள் தீர்மானிக்கலாம், அடுத்தவங்களை இழிவு செய்யாத வரை அது செய்யலாம். அனைத்து ஜாதி அர்ச்சகர் விஷயத்துல என்ன சொன்னீங்க? சபரிமலை விஷயத்துல என்ன சொன்னீங்க? நீங்க பெண்களை விடுங்க, இழிவுபடுத்தாங்கன்னு சொல்ற போது இந்த சனாதனவாதிகள் என்ன சொன்னார்கள்? சங் பரிவார அமைப்புகள் என்ன சொன்னாங்க? எங்கள் மத வழிபாட்டு உரிமையில நீ யாருக்கு தலையிடுறது? சிபிஎம் கட்சி எப்படி தலையிடலாம், கேரளா கவர்மெண்ட் எப்படி தலையிடலாம் நீ கேட்ட இல்ல. இன்னைக்கு மாற்று மத வழிபாட்டு முறையில், தர்கா வழிபாட்டு முறையில் தலையிட்டு பேசுவதற்கான அதிகாரத்தை இந்த சங் பரிவார அமைப்புகள் யார் கொடுத்தது? நீதிமன்றம் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அடிப்படையில ஆடு கோழி வெட்டுவதே, அசைவம் சாப்பிடுவதே, நிர்மலா சீதாராமன் சொன்ன மாதிரி நாங்க பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டோம், அசைவம் சாப்பிட மாட்டோம் என்பதுதான் அவர்கள் நிலைப்பாடு. அதை திருவண்ணாமலை, மதுரை எல்லா இடத்துக்கும் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை செய்கிறார்கள். இதுல நீதிபதி சொல்றாங்க, நீங்க அங்க ஆடு கோழி வெட்டுற பழக்கம் வழக்கம் மரபு உங்களுக்கு இருந்துச்சுன்னா 1920 சூட் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக அந்த பழக்கம் இருந்துச்சு, நீங்க சிவில் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ட்ரெடிஷனலா ஒரு பழக்கம் இருந்துகிட்டு இருக்கு. அந்த பழக்கத்தை சங் பரிவார அமைப்புகள் தடுத்து சொல்லி வழக்கு போடுறாங்க. அவன் சிவில் கோர்ட்டுக்கு போகணுமா? ஏற்கனவே இருக்கிறவங்க சிவில் கோர்ட் போகணுமா? நான் ஒரு வீட்டுல இருந்துகிட்டு இருக்கேங்க, 300 வருஷமா ஒரு வீட்டுல இருந்துகிட்டு இருக்கேன். நான் என் வீட்டுக்குள்ள என்ன சாப்பிடணும் இன்னொருத்தவன் சொல்றான். இன்னொருத்தன் சொல்றத அவன் சிவில் கோர்ட்ல போய் நான் இந்த வீட்டுல இது சாப்பிடல, இதான் சாப்பிடணும், இதான் மரபுன்னு நிரூபிக்கணுமா?
நான் கோர்ட்டுக்கு போய் நான் என்னை நிரூபிச்சுக்கணுமா? நான் எதுக்கு இருக்கேன்? நான் என் இடத்துல இருக்கிறேன். என் இடத்துல என்னன்னு சொல்லிட்டாங்க. 1954 உச்ச நீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மிக தெளிவா சொல்லிட்டாங்க. மதம் என்பது, மத வழிபாடு என்பது சடங்குகளையும் உள்ளடக்கியதுதான். அதை சொல்லித்தான் அர்ச்சகராக விடாம எங்களை தடுத்து வச்சிருக்கீங்க. ஆகமத்தை சொல்லிதான் தடுத்து வச்சிருக்கீங்க. அதுல யாரும் தலையிடாதுன்றீங்க. சிதம்பரம் நடராஜர் கோயில் பிரச்சனையில பேசினா அது தமிழ்ல தான் பாடணும்னா எங்க கோயில் தான் நாங்க தான் தீர்மானிப்போம். தீட்சிதர் சொல்றாங்கல்ல, வெளியாரு சொல்ற அப்படின்னு. இப்ப எதுக்கு நீ சொல்ற சொல்லு? தீட்சிதர்கள் வழிபாட்டு முறையில யாருமே தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னா நீ மற்றவங்க எப்படி தலையிடுவ? அதை எப்படி நீதிமன்றம் அங்கீகரிக்கும்? எனவே இது ஒரு மிகவும் அபத்தமான ஒரு தீர்ப்பு இந்த ஆடு கோழி வெட்டுவதை பொறுத்தவரை. இரண்டாவது, சிக்கந்தர் மலை அப்படின்றத நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, சிக்கந்தர் மலை என்றோ சமணர் குன்றென்றோ திருப்பரங்குன்ற மலையை அழைக்கக்கூடாது, திருப்பரங்குன்றம் மலை என்று மட்டுமே அழைக்க வேண்டும். இது அவங்களோட தீர்ப்பு. இது மாதிரி ஒரு மோசமான ஒரு தீர்ப்பை நான் உலகத்துல பார்த்தது இல்லைங்க. நீங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடாதுன்றீங்க, ரைட்டு. சமணர் மலைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. சிக்கந்தர் தர்கா அங்க இருக்கு, அதை வழிபடுற மக்கள் இருக்காங்க. சமணர் படுகையில் அங்க இருக்கு, அதை வழிபடுற மக்கள் இருக்காங்க. முருகன் கோயில் கீழே இருக்கு, அதை வழிபடுற மக்கள் இருக்காங்க. முருகன் கோயில அவங்க முருகன் மலைன்னு சொல்லலாம், திருப்பரங்குன்ற மலைன்னு சொல்லலாம். அதுபோல ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு காலத்துல ஒரு மாதிரி பேர் சொல்றாங்க. இந்த பேரை இதைத்தான் நீ சொல்லணும் என்று நீதிமன்றம் சொல்ல முடியுமா? இன்னொன்னு முக்கியம், ஸ்கந்தர் மலை என்று சில ஆவணங்கள்ல பேர் இருக்கு. சிக்கந்தர் மலைன்னு எப்படி இருக்கோ ஸ்கந்தர் மலைன்னு இருக்கு. ஸ்கந்தர் மலை என்று யாரும் அழைக்க கூடாது, இது திருப்பரங்குன்ற மலைன்னு மட்டும்தான் நீங்க அழைக்கணும் என்று நீதிபதி ஏன் சொல்லல? அவங்க வழக்குல ஸ்கந்தர் மலைன்னு தான் இதுக்கு பேருன்னு சொல்றாங்க. நீதிபதி சொல்லி இருக்கும் போது என்ன சொல்லியிருக்கணும்? நீங்க ஸ்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடாது, சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடாது, சமணர் மலைன்னு சொல்லக்கூடாது, திருப்பரங்குன்றம் மட்டும்தான் சொல்லணும். அது முருகன் மலைன்னு சொல்லணும் கூட சொல்லணும். ஏன்னா முருகன்ற பேரு பார்ப்பனருக்கு பிடிக்காது, சுப்பிரமணியன் தான் சொல்லணும். சுப்பிரமணியன் மலைன்னு அழைக்க சொன்னா தமிழ்நாட்டுல பிரச்சனை ஆயிரும். அதனால திருப்பரங்குன்ற மலைன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே ஸ்கந்தர் மலை ஏன் விட்டாங்க அப்படின்றதுதான் இந்த நீதிபதியின் சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான துலக்கமான உதாரணம். அங்கதான் காவி சிந்தனை இருக்குது. அடிப்படையில் 1923 தீர்ப்புல, அந்த தீர்ப்பை நல்லா படிச்சா தெரியும், சிக்கந்தர் மலை என்பதற்கான ஆவணங்கள் 1813 இருக்கு. 1813 இனாம் ரெஜிஸ்டர், மானியம் ரெஜிஸ்டர், மதுரை மேனுவல், தனகோன்குளம் கிராமத்தை அங்க தானமா கொடுத்தது எல்லாமே இருக்கு. ஸ்கந்தர் மலை என்பதற்கு ஆதாரமா மதுரை மேனுவல்ல டாக்குமெண்ட் இருக்கு. இது ரெண்டு தான் அபிஷியலான அங்க பேரா இருக்குது. அப்புறம் திருப்பரங்குன்ற ஹில்னு ரெவன்யூ ரெக்கார்ட்ல இருக்கு. இவ்வளவுதான். இதை யாருமே டிஸ்பியூட் பண்ணல. யாரு இப்ப பிரச்சனை பண்ணா சொல்லுங்க? இவங்க நீதிபதி ஒரு போஸ்டரை வச்சு வழக்கு தீர்மானிக்கிறாங்க. இது மாதிரி ஒரு அபத்தம் இருக்கா? அந்த போஸ்டர் எடுத்து ஜட்ஜ்மெண்ட்லயே போடுறாங்க. இதான் அந்த போஸ்டர். இந்த போஸ்டர்ல மதுரை திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை ஹஜ்ரத் சிக்கந்தர் பால்சா பள்ளிவாசலில் மத வழிபாட்டு உரிமையை காக்க ஆடுகோழி அறுத்து சமூக நல்லிணக்க சமவத்தி விருந்து மதுரை முஸ்லிம் ஐக்கிய ஜமாத் மற்றும் அரசியல் கட்சி இயக்கங்கள், அனைத்து கட்சி இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து வழிபாட்டு உரிமையை இவர்கள் தடுக்கிற போது எந்த உத்தரவு இல்லாம இன்ஸ்பெக்டர் மதுரை வீரன் தடுக்கிறாரு. கமிஷனர் ஆதரவா இருக்காரு, ஆர்டிஓ ஆதரவா இருக்காரு, கலெக்டர் ஆதரவா இருக்காங்க. அப்ப எல்லாம் தொடர்ந்து சொல்லி போராடி பீஸ் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு ஒன்றும் செய்யாத போது ஜனவரி 18 இந்த போராட்டம் வச்சிருக்கிறாங்க. எல்லா கட்சியும் கூடி, திமுக உட்பட வச்ச போராட்டம் அது. திமுக, அதிமுக, மதிமுக, விசிக எல்லா கட்சியும் சேர்ந்து வச்சது. அது திருப்பரங்குன்றத்துல எல்லா கட்சியும் சேர்ந்தா ஒரு குழுவா இருக்கிறாங்க. இப்ப எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு போராட்டம் வைக்கிறாங்க. இந்த போஸ்டரை வச்சுக்கிட்டு நீதிபதி அவர் சொன்னா இதுலயே திருப்பரங்குன்றம் பேரை போட்டிருக்காங்களே. ரெண்டாவது, இந்த போஸ்டர் இது யார் போட்டது, இதுக்கான எவிடன்ஸ் என்ன, இவங்க தான் வச்சாங்களா, இது எல்லாம் இதோட உண்மைத்தன்மை என்ன, எதுவுமே நீதிபதி அவர்கள் கேட்காம நீங்க சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். இப்ப நான் கேட்கிறேன், ராமர் பாலம்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. ராமேஸ்வரத்துல இருந்து இலங்கைக்கு ராமர் பாலம் போகுது. ஆதம் பாலம் கொஞ்சம் பேர் சொல்றாங்க. சரிங்களா? இப்படி உலகில் பல்வேறு இடங்கள் பல்வேறு பேர் உண்டு.
நீ ஆதம் பாலம் மட்டும்தான் கூப்பிடணும் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னா ஏத்துக்குருவாங்களா? சொல்லுங்க. இலங்கையில ஒரு இடம் இருக்கு, ஒரு கால் தடம் இருக்கு, அது புத்தரோட கால் தடம்னு சொல்றாங்க, இன்னொருத்தர் சிவனோட கால் தடம்னு சொல்றாங்க, கொஞ்சம் பேர் ஆதாமோட கால் தடம்னு சொல்றாங்க. நீங்க இந்த கால் தடம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம எப்படி சொல்ல முடியும்? இப்ப நீதிமன்றத்தின் வேலை என்ன? இதுல பல்வேறு பேர்கள் இருக்குங்க. இது இந்த பேர் தான் சொல்லணும் என்று கட்டாயப்படுத்துவது நீதிமன்றத்தின் வேலை கிடையாது. நீதிமன்றம் எல்லை மீறி போய் இதிலே தலையிடுகிறது. இது ஒரு ஆபத்தான அரசியலே போய் முடிவடைய இருக்கிறது அப்படின்றத நான் இந்த விஷயத்தை பார்க்கிறேன். இப்ப அடிப்படையில் நீதிபதி அவர்கள் தவறான கண்ணோட்டத்தில் பொய் செய்திகளின் அடிப்படையில் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து மிக முக்கியமா ஒன்றிய அரசின் தொல்லியல் துறை இங்க ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் போடணும், எல்லையில வரையறுத்து பிரிக்கணும் அப்படின்னு நீதிபதி போட்டிருக்காங்க. இன்னொன்னு, நீங்க அங்க தொழுகை நடத்தக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ரம்ஜானுக்கோ பக்ரீத்துக்கோ எனி அதர் இஸ்லாமிக் ஃபெஸ்டிவல் நீங்க அங்க தொழுகையே நடத்தக்கூடாது. இப்போ மதுரையில இருக்க எல்லாருக்கும் தெரியும், காலகாலமா அங்க தொழுகை நடந்துட்டு இருக்கு. அங்க வெறும் தர்கா மட்டும் இல்ல, பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசல் அசரத் இருக்காரு. கொரோனாவுக்கு முன்னாடி வரை 5 வேளை தொழுகை அங்க நடந்துட்டு இருந்துச்சு. கொரோனாவுக்கு பிறகு திட்டமிட்டு அங்க உள்ள அறையும் போலீஸ் ஆக்கிரமிச்சு அங்க யாரும் இரவுல தங்கக்கூடாது என்று சொல்லி அதுக்கு பிறகு தொழுகை கட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் தொழுகைக்கு பிறகு இப்ப முக்கியமான நாட்களில் மட்டும், அதாவது ரம்ஜானுக்கு பக்ரீத்துக்கு மற்ற இஸ்லாமியர்களின் சிறப்பு நாள்களுக்கு மட்டும் அங்க சிறப்பு தொழுகை நடக்கும். இப்ப அதையே நடத்தக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. எப்படி பாருங்க, அதை கூட நடத்தக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? காலகாலமா அது நடந்துட்டு இருக்கு. மதுரையில் இருக்க அத்தனை பேருக்கு தெரியும், எல்லா பேப்பர் செய்தியும் வந்திருக்கு. ஏன் காரணத்துக்கு நடத்தக்கூடாது சொல்லுங்க. அங்க நடத்தினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? தர்கா பகுதியில அவர்கள் சொந்தமான சொத்துன்னு சொன்னப்பட்ட இடத்துல பள்ளிவாசல்ல அவங்க தொழுகை நடத்தினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நெல்லித்தோப்பும் அவர்களுக்கு தான் சொந்தம், இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், தர்காவுக்கு சொந்தம், தீர்ப்பு தெளிவா இருக்கு. இப்ப நெல்லித்தோப்புல என்ன தொழுகை நடத்தணும்னு சொல்லி நீங்க எப்படி இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி எப்படி தீர்மானிப்பீங்க? அதை எப்படி நீதிபதி ஏற்றுக்க முடியும்? இப்ப திருப்பரங்குன்றம் கோயில்ல பங்குனி விசேஷம் நடக்குது, இப்ப அடுத்து கும்பாபிஷேகம் நடக்கும் போது, இதெல்லாம் நடக்கிற போது எங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு, இதெல்லாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தர்கா நிர்வாகத்துல ஒரு கேஸ் போட்டா ஏத்துக்குருவாங்களா? அப்படிதான் சொல்றாங்க. மலையில போய் நிறைய பேர் தொழுதாங்கன்னா அது பெரிய பிரச்சனையாயிரும், மழை சிக்கலாயிரும் அப்படின்னு. அப்ப திருப்பரங்குன்றத்தில் நடக்கிற பல்வேறு கோயில் நிகழ்வுகளில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் பங்கேற்பதால் அங்க மத்தவங்களோட அமைதி கெடுது, ஊர் அசுத்தமாகுது, அதனால யாரும் அந்த விழாவை நடத்தக்கூடாது அப்படின்னு யாராவது கேஸ் போட்டு ஏத்துக்குருவாங்க சொல்லுங்க. இப்ப மத வழிபாட்டு உரிமை எங்க இருக்கு? ஆர்டிகல் 25 எங்க இருக்கு? ஆர்டிகல் 26 எங்க இருக்கு? ஒரு கல்ச்சுரல் ரைட் இல்லையா இஸ்லாமியர்களுக்கு? இதை மிக முக்கியமாக எந்த பெரும்பான்மை மக்களும் இந்து என்று தங்களை கருதுவோர் கூட இதை யாருமே எதுக்கல. ஏன்னாலும் அவங்க பிஜேபியில இருந்தாலும் RSSல இருந்தாலும் கூட அவர்கள் 99% பேர் நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான். 3% பார்ப்பனர்கள் மட்டும்தான் இதை எதிர்க்கிறார்கள். மற்றபடி இந்தியாவில் இருக்க 97% பேர் நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஏத்துக்கிறவங்க தான். அப்ப 3% பார்ப்பன வழிபாட்டு முறையை எல்லாரும் மேலே அந்த வைதிக வழிபாட்டு முறையை முருகனே திருட நீங்க தானே. இப்ப நீதிபதி சொல்றாங்க 1920க்கு முன்பு நீங்க இந்த பழக்க வழக்கத்தை நிரூபிங்க அப்படின்னு. இப்ப நம்ம ஒரு வழக்கு போடுவோம், முருகனுக்கு பூணூல் போட்டு தமிழ் வழிபாட்டு முறையை மாத்திட்டாங்க, பூணூல் இல்லாத முருகனை தான் எல்லா இடத்துலயும் வைக்கணும், முருகன் பேரை மாத்திட்டாங்க, முருகன் பேரை சுப்பிரமணியன் என்பது மாத்தி முருகன் என்று பேர் வைக்க வேண்டும், அங்க தமிழ்ல தான் அர்ச்சனை செய்யணும் இப்ப வழக்கு போட்டா ஏதான் மக்கள் நம்புறோம். தமிழ்நாட்டில் எப்படி வேற கடவுளுக்கு பண்ண முடியும்னா கோர்ட்டு கொடுத்துருமான்னு கேட்கிறேன். என்ன ஆகும்? உடனே அவங்க எல்லாம் வருவாங்க, தடுப்பாங்க. அப்ப நீ வழிபாட்டு முறையை திருடலாம், முருகனோட உணவு படையல் முறையை திருடலாம், எல்லாம் பண்ணிட்டு இப்ப பக்கத்துல இருக்கிற பள்ளிவாசல் தர்காவில் என்ன வழிபாட்டு முறை என்பதையும் பார்ப்பனர்கள் தீர்மானிப்பார்கள். ஏற்கனவே தமிழர்களின் வழிபாட்டு உரிமையை பறிச்சாங்க, இப்ப தமிழர்களா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் வழிபாட்டு உரிமையை பறிக்கிறாங்க, அங்க போற இந்துக்களின் வழிபாட்டு உரிமையை பறிக்கிறாங்க.
இதெல்லாம் எங்க போய் முடிய போதோன்னு தெரியல. இப்ப இந்த நீதிபதி அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு என்பது எந்த விஷயங்களை எல்லாம் எதிர்த்தரப்பினர் வந்து மனுவா போட்டாங்களோ அதுக்கெல்லாம் கொடுத்த நிவாரணம் போல இருக்கே. இப்போ வந்து ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு மனு போடுறாங்க அப்படின்னா அதற்கும் உரிய இதை கொடுத்திருக்கிறார். சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்டரை வச்சு அவர் ஒரு தீர்ப்பை கொடுத்ததையும் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு பள்ளிவாசல்ல தொழுகையும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் இன்னும் ஏஎஸ்ஐ உடைய அந்த ஒரு இதையும் வந்து எல்லாமே நிவாரணம் கொடுத்த மாதிரி இருக்கு. இது அப்ப தலைமை நீதிபதி இதை எப்படி அணுக போகிறார்? ஒரு பக்கம் நிஷாபன் அவர்கள் தள்ளுபடி பண்ணுகிறார், இன்னொரு பக்கம் அந்த எதிர்த்தரப்பு பெட்டிஷனருக்கு ஆதரவாக முழுக்க முழுக்க தீர்ப்பு இருக்கும்போது தலைமை நீதிபதி என்னவா முடிவு எடுப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படியே இது வந்து பாபர் மசூதி பேட்டர்ன். அப்படியே முதல்ல ஒரு பெட்டிஷனை போடுறது, அதுக்கப்புறம் அங்க வந்து இது சர்ச்சைக்குரிய இடமா மாத்துறது, தொழுகை நிறுத்துறது. முதல்ல தொழுகை நிறுத்துறாங்க பாபர் மசூதிக்குள்ள 1949 நள்ளிரவில் போய் சிலையை வச்சுட்டு அதுக்கு முந்தின நாள் நிறைய வந்த தொழுகை நிறுத்திட்டாங்க. சிலையை வச்ச பிறகு பண்ண முடியுமா? இது போல கொரோனாக்கு பிறகு இந்த தொழுகை நிறுத்திட்டாங்க. அடுத்து இது சர்ச்சைக்குரிய இடம் என்று சொல்லி இஸ்லாமியர்கள் அங்க உள்ளே நுழைவிட மறுத்தார்கள். மூன்றாவதா தொல்லியல் துறை இதை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நீதிமன்றம் அனுமதிச்சு தொல்லியல் துறை ஆய்வு பண்ணா இடிச்சு ஆய்வு பண்ணணும், ராமர் கோயில் இருக்குதான்னு சொல்லி இவங்களே போய் இடிச்சாங்க. இடிச்ச பிறகு திரும்ப தொல்லியல் துறை ஆய்வு பண்ணாங்க. தொல்லியல் துறை ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணி ஒன்றும் கிடைக்கலன்றதான் விஷயம். அதற்கு பிறகுதான் உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்தது. அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புல கடைசியா ராமர் கோயிலை இடித்து பாபர் மசூதி கட்டப்படவில்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அதே பேட்டர்ன்ல நீங்க நடக்குது பாக்குறீங்களா? இப்ப சங் பரிவாரம் போல ஒரு மூவ்மெண்ட் எடுக்கிறாங்க, அங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. பிரச்சனையை உருவாக்கி அரசு அதிகாரிகளை வைத்து அவர்களுக்கு சாதகமான கருத்துக்களை எல்லாம் உருவாக்கி ஒரு ஆர்டிஓ ஒண்ணு, ஹெச்ஆர்என்சி ஏசி ஒண்ணு, ஒரு இன்ஸ்பெக்டர் மதுரை, கலெக்டர் சங்கீதா, இங்க கமிஷனர் லோகநாதன், அங்க வந்து ஏசி சண்முகம், உளவுத்துறை ஏசி சண்முகம், இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு டீம் வச்சுட்டு இந்த வேலை மூவ் ஆகி போகுது. அதுக்கப்புறம் இது அடுத்த கட்டமாக போராட்டத்தை இது பண்றாங்க. பிப்ரவரி 4 போராட்டம் நடத்திட்டு அதற்கு பின்பாக பல்வேறு கட்ட கருத்துரை பிரச்சாரங்கள் பண்ணிட்டு முருகனை கையில் எடுக்கிறாங்க. இப்போ மாநாடு நடத்துறாங்க. இந்த மாநாடு முடிஞ்சு அதுல தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானத்தின் தொடர்ச்சியாக இந்த தீர்ப்பு வருகிறது. இப்படி பாபர் மசூதி அதே பேட்டர்ன் எடுத்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. உத்தரப்பிரதேசத்தில் எப்படி அயோத்தியோ தமிழ்நாட்டுக்கு திருப்பரங்குன்றம் என்ற வகையிலே அவர் கையில் எடுத்திருக்கிறார்கள். இப்ப இதை நீதிபதி அவர்கள் சங் பரிவார அமைப்புகள் என்ன பிரச்சாரம் பண்ணாங்களோ அத்தனையும் அப்படியே ஏத்துக்கிட்டு அவங்க சங் பரிவார அமைப்புகள் துண்டறிக்கை எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த தீர்ப்பு என்பது இருக்கிறது. இது அடுத்த கட்டமாக அது ஆர்கியாலஜிக்கல் சர்வே நான் சொன்னேன். ஆர்கியாலஜிக்கல் சர்வே பவுண்டரியை மார்க் பண்ணணும்னா ஏற்கனவே ஒரு நீதிமன்றத்தில் அது முடிஞ்சு போச்சு இல்லைங்க. சிவில் நீதிமன்றம் பவுண்டரி எல்லாம் மார்க் பண்ணி முடிச்சுட்டாங்க. திரும்ப நீங்க எப்படி மார்க் பண்ண முடியும்? என்ன புரிதல் எனக்கு தெரியல. இப்ப அடிப்படையில் நீதிபதிகள் அரசியல் சட்ட சிந்தனையோடு இருந்தால் அது பிரச்சனையே கிடையாது. நீதிபதிகள் காவி சிந்தனையோடு நீதித்துறையில் வருகிற போது பல்வேறு குழப்பங்கள், சிக்கல் ஏற்படும். இந்தியாவில் எல்லா மக்களுடைய கடைசி நம்பிக்கை நீதித்துறை. அந்த நீதித்துறை மோடி அரசாங்கம் தீவிரமா சேர்த்துட்டு வருது. இது உச்ச நீதிமன்றத்தின் 4 நீதிபதிகளை 2018 கையெழுத்து கும்பிட்டு மக்கள்கிட்ட சொன்னாங்க, உச்ச நீதிமன்றத்தை காப்பாத்துங்க என்று. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த தீர்ப்பு வருது. நீங்க கிட்டத்தட்ட எல்லாரும் வழக்கறிஞர் அணி வைத்திருப்பார்கள், RSS நீதிபதிகள் அணி வைத்திருப்பார்களோ என்ற சந்தேகம் ஏற்படும் அளவுக்கு இந்த பிரச்சனை என்பது இவ்வளவு தீவிரமா போயிட்டு இருக்கு. இது நீதிமன்றத்தில் ஏற்கனவே முடிஞ்ச ஒரு பிரச்சனையை திரும்ப தோண்டி கொண்டு வர்றது என்பது ரொம்ப ரொம்ப அப்பட்டமான சித்தாந்த அரசியலின் நீதித்துறை வெளிப்பாடாக இருக்கிறது. இது மிகப்பெரிய பேராபத்து. பெரிய கட்சிகள்லாம் இதை பார்க்காம இருக்கிறாங்க. தலைமை நீதிபதி என்ன செய்வார்? தலைமை நீதிபதி அவர் இதுவரை அவர் செஞ்ச விஷயங்கள் எது சரியான விஷயமா பார்க்கல. போர்ட்போலியோ அலோகேஷன்ல இருந்து பலவும் சிக்கலா தான் இருக்குது. அதனால் தலைமை நீதிபதி மீண்டும் அரசியல் சட்ட சிந்தனை இல்லாத ஒரு நீதிபதியிடம் இந்த வழக்கை போட்டால் மறுபடியும் இது சிக்கலுக்குரியதாக மாறும். இது அவர்கள் தேர்தல் உத்தி அஜெண்டா 2026க்கான உத்தி என்பதால் அவர்கள் எல்லா வேலையும் திட்டமிட்டு செய்வார்கள். அதனால இது நீதித்துறையில் சரியா நடந்துரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. மக்கள் திரண்டு எதிர்த்தால்தான் இந்த பிரச்சனை என்பது அடுத்த கட்டத்துக்கு போகும். இத்தனை அதிகாரிகள் இதுல அவங்க RSSக்கு துணை போயிருக்கிறாங்க. யாராரு? இன்ஸ்பெக்டர் மதுரை வீரன்,
ஆர்டிஓ கண்ணன், ஹெச்ஆர்என்சி ஏசி, ஐஎஸ் ஏசி சண்முகம், இந்த கமிஷனர் லோகநாதன், இங்க ஆணைய கலெக்டர் சங்கீதா, இத்தனை பேர். இந்த செய்தியெல்லாம் உளவுத்துறை தலைமை முதல்வர் கொண்டு போயிருக்கணும்ல, எது நடக்கல. இப்ப முதல்வர் எடுத்த ஒரு நிலைப்பாடு நீதிமன்றத்துல சேகர்பாபுவின் துறையால் கொஸ்டின் பண்ற அளவுக்கு RSS செல்வாக்கு இங்க ஊடுருவி இருக்குன்னா இங்க எப்படி நிர்வாகம் நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு அதிர்ச்சியா இருக்குது. அதை தாண்டி போகுதோ, அரசு அதிகாரிகளை அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துட்டாங்களோ என்ற சந்தேகம் வருகிறது. இப்ப அடுத்த கட்டமா அது நீதித்துறையிலும் இப்படி ஒரு மோசமான தீர்ப்பு கொடுக்கிற போது நம்மளுக்கு மிகுந்த அதிர்ச்சியாக இருக்கிறது. எனவே மக்கள் தான் களத்தில் இறங்க வேண்டும். இந்த அபாயத்தை மக்கள் புரிந்து கொண்டு களத்தில் இறங்கினா தான். ஏன்னா அவங்க ஜுடிஷியரியை இந்தியனைசேஷன் ஆஃப் ஜுடிஷியரி என்று சொல்கிறார்கள். சனாதன தர்ம அடிப்படையில, இங்க உள்ள வேத புராண இதிகாச அடிப்படையில அதை சோர்ஸ் எடுத்துக்கிட்டு தீர்ப்பு சொல்லணும். நீங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, வெளிநாட்டு நீதிமன்றங்கள், இங்கிலாந்துல இருந்து இந்த சட்டம் வச்சு இதெல்லாம் பார்க்க கூடாது, புராண இதிகாசங்கள் அடிப்படையிலே தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்து RSS தொடர்ச்சியாக பரப்பப்படுகிறது. பல நீதிபதிகளுக்கு அந்த சிந்தனைகள் இருக்கிறது. அதோட வெளிப்பாடுதான் இந்த தீர்ப்புலையும் நம்ம பார்க்கிறோம். இது மிக மிக ஆபத்தானது. இதே நீதிபதி அவர்கள் தான் பழனி கோயில்ல வேற்று மதத்தோர் நுழையக்கூடாதுன்னு சொல்லி போர்டு வைக்கணும்னு சொன்னாங்க. அடுத்து யாராவது அங்க வந்தா வரும் நபர்கள் இந்து என்பதை எழுதி வைத்து விட்டு அடையாளத்தை காட்டிட்டு தான் போகணும்னு உத்தரவு போட்டவங்க இதே நீதிபதி தான். அப்ப இதெல்லாம் இப்ப முதல்வர் ஸ்டாலின் வந்தா கூட நான் ஒரு இந்து மத நம்பிக்கை கொண்டவன் எழுதி வச்சுட்டு தான் அவங்க போகணும். அதான் தீர்ப்போட அவர்கள் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு. இன்னைக்கு கூட மைனாரிட்டிஸ்க்கு டெட் தேவையா, ஆசிரியர் தகுதி தேர்வு தேவையான்றதுல ஒரு நீதிபதி தேவையில்லைன்றாங்க. இந்த நீதிபதி அவர்கள் தேவை அப்படின்னு சொல்லி மைனாரிட்டிக்கு எதிரான தீர்ப்பாக இன்னொரு தீர்ப்பையும் கொடுக்குறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் நீதித்துறையில் நடந்து கொண்டு இருக்கிறது. நீதித்துறை தவறு செய்தாலும் கட்சிகள் அதை எதிர்க்க வேண்டும். இந்த தீர்ப்பு அரசியல் சட்டத்தின் படியானதல்ல. அரசியல் சட்டப்படியான தீர்ப்புகளுக்கு மட்டும்தான் நாம் கட்டுப்பட்டவர்கள். அதைத்தான் நம்ம ஏற்றுக்கிற முடியும். என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வது முடியாது. நீங்க பகவத்கீதையில இருந்தோம் மனு தர்மத்துல இருந்து ஒன்னு எடுத்து கொடுக்குறீங்கன்னா அதை எப்படி ஏற்றுக்கிற முடியும்? அரசியல் சட்டம் தான் நம்மளுக்கு வேதம், அரசியல் சட்டப்படிதான் நடக்கணும். அதன் பேர் தான் உறுதிமொழி எடுத்துட்டு வராங்க. எனவே மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். மதுரை மக்கள் விழிப்பாக இருக்கணும். இது முருகன் மாநாட்டோட இந்த தீர்ப்போட நிற்காது. இந்த தீர்ப்புக்கு அடுத்து கார்த்திகை தீபத்தை நோக்கி செல்வார்கள். மதுரையை கலவரமாக்க முயற்சி செய்வார்கள். அதற்கு எல்லா துறைகளும் துணையா இருக்கிறது போல தெரியுது. மக்கள் தான் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும்போது இன்னொரு பாபர் மசூதி போன்ற ஒரு பின்னணி மதுரையிலே, அதுவும் தமிழ்நாட்டிலேயே நடக்க இருக்கிறது அப்படின்றதை புரிஞ்சு கொள்ள முடிகிறது. நிச்சயமாக இது ஆரம்ப கட்டத்திலே தடுத்து நிறுத்தினால் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டுல இன்னொரு பாபர் மசூதி போல ஒரு இடிப்பு சம்பவம் என்பது நடக்காம இருக்கும். ஏன்னா அயோத்தியாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இச்சராஜா இதை வைத்துதான் பேசினாரோ அப்படின்ற சந்தேகம் எல்லாம் இப்ப நம்மளால யூகிக்க முடிகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை நம்ம நேரிட்ட பயன்படுத்திங்க. ரொம்ப நன்றி சார்.